ஆனால் இன்றைக்கி காஸ்மேட்டிக்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், அந்த முடிவை எடுக்கிறதுக்கு, முடியை வெட்டுறதுக்கு, அதை கருள் பண்ணுறதுக்கு, அதை வந்து நீட்டி விடுறதுக்கு, அதே மாதிரி முடி நிறையா வளர்கிறதுக்கு, கலர் ஆகிறதுக்கு, இயற்கையான கலரை மாற்றுறதுக்கு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் மார்க்கெட்டில் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் விற்பனை ஆகிட்டுருக்கு. இதனால் நாகரிக மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நீளமான முடியை பாப் வெட்டிக்கிறோம். லேடிஸு, ஜென்ஸ் கழுத்துக்கு கீழே முடியை வளர்த்துக்கிட்டு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இயற்கைக்கு மாறானது. ஸோ அதனால் தெரிஞ்சுங்க, எக்ஸ்டர்னலாக போடுறதுனால எந்த முடியும் வளராது. இது தரை இல்லை செடி இல்லை உரம் போட்டு வளர்க்குறதுக்கு. இது பிளட் சப்ளைன்னு தான் அந்த முடி நிற்கிது. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங், அவங்க மார்க்கெட்டிங்காக வேண்டிய பிஸ்னஸ்க்காக வேண்டிய நிறைய கமர்ஷியலாக கொண்டு வராங்க. ஸோ அதனாலலாம் வராது. உங்களுக்கு நல்ல ஹெல்த்து, நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியம் இது இருந்தாலே முடி நல்லா வளரும், நல்லா ப்ராலிஃபரேஷன் நிறைய இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் நல்ல உணவு பழக்கத்தில் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்துகிற அந்த காசை பணத்தை நீங்கள் உணவில் போடுங்க. ஒரு முட்டையில் போடுங்க, காய்கறியில் போடுங்க, இல்லை மாமிசத்தில் போடுங்க, சாப்பிட்றவங்களா இருந்தால். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி நிறைய வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹாலோ ஆஃப் த ஃபேஸ், அதாவது முகத்தின் அழகு. முகத்தின் அழகு அகத்தில்ங்கிறோம், முகத்தின் அழகு அகத்தில். ஆனால் முகத்தின் அழகு இங்கே நம்ம தலையில் இருக்க முடிவு தான். அதனால் ஒவ்வொருத்தரும் முடிய பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, அதை காப்பாற்றிக்கிங்க. பல வழிமுறைகளை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.